மக்களே வணக்கம். என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்றத தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. எஸ், நாங்க எல்லாரும் சேர்ந்த குடும்பத்தோட வந்து பிரான்ஸ் கிளம்பிட்டோம். இப்போ பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ்க்கு போறோம் நாங்க எல்லாருமே. இதுவும் ரொம்ப நாள் கனவு தான். சரி, ஓகே, பாரிஸ் போனோம் அப்படின்றது ரொம்ப நாள் பிளான் கூட சொல்லலாம். ஸோ அட்லாஸ் அந்த டேவும் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. இப்போ லண்டன்ல இருந்து டேரக்டா நாங்கள் பாரிஸ்க்கு வந்து டிராவல் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம மெயின் விஷயம் என்னன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்தியாவில் இருக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், ஓகே லண்டன்ல இருந்து பாரிஸ்க்குலாம் வந்து இவங்க ட்ரெயின்லேயே போவாங்களா அப்படின்னு. இந்த கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுறதுன்னு வாங்கல்ல ட்ரெயின்லேயே, அந்த மாதிரியான விஷயம். ஸோ அது வந்து ஓகே, இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் பிளான் பண்ணும்போது நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இங்கே பாரு, நம்ம வந்து இந்த ரோட் வேஸோ இல்லைன்னா வந்து இந்த ஃப்ளைட்டில் போகிறதோ இந்த சீன்லாம் வேண்டாம், நம்ம எல்லாரும் வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கும்போது எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ட்ரெயினில் போனால் வந்து அது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃபீல்னு பண்ணாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அண்ட் அதுலேயுமே நல்லா சைட் சீயிங்காக இருக்கும், சுற்றி பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லவே ட்ரெயினில் போக முடியாயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாங்கள் வந்து 4:45 வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நான் போனோம். எந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்க சென்ட் பான்கிராஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த ட்ரெயின்லாம் வந்து அந்த கண்ட்ரிஸ்க்கு போகுது. விச் மீன்ஸ் அந்த ட்ரெயினோட பேர் பார்த்தீங்கன்னா யூரோஸ்டார். ஸோ அந்த யூரோஸ்டார் ட்ரெயினில் நம்ம அதை ஆக்சுவலாக புக் பண்ணோம் முன்னாடியே. யூரோஸ்டார் ட்ரெயினுக்கு நம்ம வந்து அவங்க சொல்கிற டைமுக்கு கரெக்டாக போய் நிற்கணும். நாங்கள் அப்படி தான் வந்தோம் இன்னைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம், பயங்கர கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்து நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த செக்கிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி செக்கிங் வந்து இந்த போர்டிங் வந்து எல்லாமே இருந்து அந்த செக்யூரிட்டி செக் எல்லாமே, அந்த இமிகிரேஷன் செக் அதுவும் எல்லாம் முடிச்சு டயர்டா எனக்கா நெவர். நாங்கள் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம்ல. செட்டில் ஆனோடனே ஓகே நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினை நான் சுற்றி காமிக்க போகிறேன். அப்படியே நம்ம டேரெக்டாக கேண்டீன் போகிறோம், பேண்ட்ரிக்கு போகிறோம். பசிக்குது, எதாவது வாங்கலாம். ஓகே காய்ஸ், எல்லாரும் எழுந்திரிச்சாச்சு. ட்ரெயினை பாருங்க. ட்ரெயின் வந்து ரொம்ப பெரிய லெவல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகே தான் சொல்லுவேன். லண்டன்ல நார்மலாக போயிட்டு இருக்க நேஷனல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே இதோட சூப்பராக இருக்கும். என்னோட ஃபீலு இந்த சைடுனா இந்த சைடு நம்ம ஆளுங்க தான், அந்த சைடு நம்ம ஆளுங்க தான், அந்த சைடும் வந்து நாங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜஸ் நீங்கள் எடுத்துட்டு வரலாம். ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் கேரி பண்ணலாம் லக்கேஜ். ட்ரெயின் ஃபுல்லாக நாங்கள் தான் வச்சுருக்கோம். மனுஷனாடா நீங்கலாம். கைஸ், பேண்ட்ரிக்கு வந்தாச்சு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அதாவது இங்கே என்ன இருக்கோ அதை தான் வாங்க முடியும். அதில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஜோக் இல்லையா? ஸோ அங்கே காஃபி வாங்கிட்டு இங்கே வந்து நீங்கள் சுகர்ஸ் இருக்கும், அழகாக நீங்கள் சுகர்ஸ் எடுத்து எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்க தான்டா நடக்கணும். இப்போ நாங்கள் போய் ஆர்டர் பண்ணுறோம். சும்மா ஒரு பீஸ் வாங்கியிருக்கோம், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு. பட் எப்படி இருந்தாலும் எதுவுமே இல்லைன்னா, இது நல்லாவே இல்லைனாலும் இங்கே தான் நம்ம வாங்கி ஆகணும். ஏன்னா வேற எதுவும் இல்லை. ஒரு வழியாக பிரிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா? நாட் பேட், சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. என்ன மனுஷன் நம்மால் வந்து இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்கார் ஆக்சுவலாக. தூக்கத்தில் இருக்கான் அவன். இன்னும் அவன் வந்து ஃபுல்லாக முழிக்கல. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் யாருமே தூங்கலை. கரெக்டாக என்ன பண்ணிட்டோம், சரி 6 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்தே வந்து ஒரு 3:30க்கெலாம் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே தூங்கவே இல்லை நைட்டெல்லாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டோம், ஒரே இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி தான் பிளான். அதனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆப்வியஸாக தூக்க மாட்டோம்ல. ஃபுல்லாக ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு பேக்கிங் போயிட்டு இருந்தது. அப்படியே டைம் போயிடுச்சு, யாருமே தூங்கலை. ஸோ நம்மால் வந்து சரி போடா அப்படின்னு தூங்க விட்டேன். அதுவும் கரெக்டாக லாஸ்ட் அந்த 1 hour கிட்ட மட்டும் தூங்கினா. அதுக்கப்புறம் திரும்ப எழுப்பிட்டோம். தூங்குறானா? 7 மணிக்கு அப்படின்னா உனக்கு கைஸ், இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் என்னைக்காவது வந்து லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபுட்டை நம்பி தயவுசெய்து வந்துடாதீங்க. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், கண்டினியூ. நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து க்ரோசன்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில சாண்ட்விச், அதாவது இந்த ஹேம் அண்ட் சீஸு, சிக்கன் ஒன்று இருந்தது. அது போய் நான் சாப்பிட மாட்டேன். ஹேமும் சுத்தமாக எப்போவுமே சாப்பிட மாட்டேன்.
வெஜிடேரியன் வீகன்ல ஒன்று இருந்தது. ஸோ வீகன் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இதுக்கு நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுத்து சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்து நீங்கள் வரும்போது ஏதாவது பேக் பண்ணி கொண்டு வந்துடலாம். அது உங்கள் லக்கேஜில் போட்டாலே அதுவே எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஃபுட் ஐட்டமாக எடுக்காமல் நீங்கள் சும்மா இந்த ரெடி டு கோ ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு, அப்படி இல்லைன்னா வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை கடையிலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலே போதும். சும்மா 2 hours தானே, 2 hours நமக்கு நார்மலாக பேக் பண்ணி நீங்கள் வந்து லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாலே அதுவே நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். இது வந்து எனக்கு பெருசாக அபிப்பிராயம் இல்லை. பட் இருந்தாலும் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரதுனால எனக்கு செம்மையாக பசிக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிட்டேன். அப்படியே ட்ரெயினோட பேண்ட்ரிலேருந்து கட் பண்ணி இப்படி எடுத்து இப்படி வந்தால் நாங்கள் எல்லோரும் கேபில் உட்காந்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் உள்ளே இருந்து இறங்கிட்டோம். ஃப்ரான்ஸ்க்கு வந்து இறங்கியாச்சு, பாரிஸ்க்கு வந்து இறங்கியாச்சு. கைஸ் இங்கே வந்து இறங்கினோடனே எனக்கு வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதாவது எப்படின்னா, எங்கேயும் காதல் படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் நம்ம ஊரோட இது வந்து இங்கே இருக்கிற பாரிஸ் கிடையாதுடா, நம்ம ஊரோட பாரிஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம ஊரில் ஒரு பாரிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கேன் நான். நீங்கள் இப்போ அந்த ஏரியாவெலாம் நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். நான் அடுத்தடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக எங்கே போகிறோம்னா நம்மளோட அக்கோமடேஷனுக்கு போகிறோம். ஸோ அக்கோமடேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நாங்களும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் புக் பண்ணோம். உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்க மாதிரி தான் பார்த்தோம். பட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஒரு வருஷத்தில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நாங்கள் அதை திறக்கவே மாட்டோம். வை பிகாஸ் ஆஃப் தி கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியாக இருக்குமோ? சரி, ஓகே, வேறு வழி இல்லை. இருந்தாலும் அந்த அக்கோமடேஷன் வந்து ஒரு தனி ஸ்டே. லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, துபாய் போகும்போதுக்குலாம் வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தனியாக ஒரு வீடு மாதிரி எடுத்தோம்னா, ஏன்னா அங்கே போகிறது எல்லாமே வந்து லாங் ஸ்டே தான், ஒரு 7 days 10 days அப்படி தான் போகிறோம். ஸோ அதனால் தனியாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளே உள்ள குக்லாம் கூட பண்ணிக்கலாம். எனக்கு யூஸ்வலாக நாங்கள் யாருமே வந்து ஹோட்டல்ஸில் சாப்பிட விரும்ப மாட்டோம். மேபி ஜென்ரலாக போயிட்டு சும்மா ஒரு ரேராக போயிட்டு ஏதாவது ஒரு வெளியூரில் இருக்க ஏதாவது ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்மளோட டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம், நம்மளோட குசின்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வீட்டில் பண்ணுறது தான் நான்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கோம். இங்கே வந்து கிச்சன்லேருந்து இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அது நல்லா சமைக்கும். அது சொல்லிட்டேன். இவன் வந்து வேற மாதிரி சமைப்பான். அதாவது நம்மால் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி என்னெல்லாம் அடிச்சோம்னா, வீட்டில் வந்து ரைஸ் குக்கர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை தூக்கிட்டான். அதுக்கப்புறம் தோசை போடுறதுக்கு தோசை பேன் எடுத்துட்டான். அதுக்கு தேவையான கரண்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதை தவிர்த்து மேகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேக்கெட் எடுத்தான். நியாயமாடா? ஏன்னா மேகி வந்து நாங்கள்லாம் பிளான் பண்ணோம். சரி, போனால் இனிஷியல் ஸ்டேஜில் போன உடனே நமக்கு வந்து கடையில் போய் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சர்வைவல் உயிர் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். வேறு வந்து ஃப்ரை பேன் எடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி, காஃபி பொடி இதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து பேக்கில் சூப்பராக பேக் பண்ணி வச்சிட்டாரு. நம்ம வீட்லேயே பெருசாக சூப்பராக குக் பண்ணுற ஒரே ஆள் இவன் தான். சின்ன பையன் தான், சின்ன வயசு தான், பெரிய ஷெஃப், எங்களோட மாஸ்டர் ஷெஃபே தான். சூப்பராக பண்ணுவான். அதுவும் அந்த மட்டன் பிரியாணி பண்ணுவான் பாருங்கள், சும்மா அப்படியே மட்டன் அப்படி பிரித்து விட்டோம்னா அதுக்கே நமக்கு நாக்குலேருந்து சூப்பராக பண்ணுவான். கீரை பூவா சாப்பிடுவோம் பாருங்க, கீரை அப்படி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுவான். இவனுக்கு வந்து குக்கிங்கில் வந்து ஒரு பெரிய பேஷன். அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி திருப்புனா, என் ஒய்ஃப் வந்து வெஜிடேரியனில் வந்து கலக்குவாள், சூப்பராக செய்வாள். எனக்கு வந்து இவ பண்ணுற சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக பண்ணுவோம் நம்ம ஆள். வேற என்ன நீங்கள் சூப்பராக பண்ணுவேன்? கத்திரிக்காய் பிரியாணின்னு ஒன்று பண்ணுவா. என்னடா நான் பேசிட்டு வந்த டாப்பிக்கே வேற மாதிரி போயிடுச்சேடா. சாப்பாட்டுக்குள்ள ரெண்டரை ஐட்டம் நம்ம ஃபைன். அப்புறம் அந்த பக்கத்தில் வந்து இன்னொருத்தி இருக்கா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா, எய்தர் இவங்க சமைச்சாங்க அப்படின்னாலே டைரெக்டாக நார்த் இந்தியா தான். இவங்க சவுத் இந்தியா டிஷ்ஷஸே நாங்கள் எதுவும் அதெல்லாம் தெரியாது. எனக்கு தமிழ் தெரியாது. வாழைப்பழத்தோல் பழுக்கி வாலிபர் உயிர் ஊஷல். அந்த ஒரு டொமேட்டோ பிரியாணி ஒன்று பண்ணுவா, அது வந்து உண்மையாகவே ஆசம். ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்லை, நான் வந்து எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அது அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு 2 தடவை போட்டு சாப்பிட்டியடா. நன்றி மறப்பது நன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மறந்துட்டான் போல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அண்ட் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்ற கை தான். ஸோ நானும் சரி, அப்படியே உன் பக்கம் திருப்பிக்க மச்சானி. இதோ நம்ம ஸ்ரீராம் யூகேல ஆல்டின்னு ஒரு ஸ்டோரை பற்றி சொல்லுவேன், பெரிய ஸ்டோரு. அந்த ஸ்டோரோட ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் கை, மேனேஜர்ஸ் டீம்ல இருக்க ஒரு ஆளு. சமூகம்
பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ இந்த ஸ்டஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சும்மா ஸ்டார்டிங் இதுக்கு தான். பட் நாங்கள் வந்து கேட்டோம் இங்கே எங்கே வந்து இந்தியன் ஷாப்ஸ்லாம் இருக்குது. பிகாஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இங்கே இருக்காங்கல்ல. என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. அது ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்ககிட்ட கேட்டு தமிழ் ஷாப்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அந்த இடத்துல போய் குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலான்னு ஒரு பிளான். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். ஐ மீன் அந்த வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி உட்காந்துட்டு பசிக்கு சும்மா ஒரு மேகியை போட்டு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் பாய்ஸ் மட்டும் கிளம்பி அந்த தமிழ் ஷாப்புக்கு போகிறோம். நாங்கள் போயிட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த 7 நாளும் ஃபுல்லாக ரூம் டூர்லாம் பண்ணுவோம். அது கண்டிப்பாக அடுத்த 7 நாளைக்கு வந்து நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு மெயினாக தோசை மாவு வாங்கிட்டு வரணும். ஸோ தோசை மாவு இல்லைன்னா நமக்கு டிஃபன் வந்து ஓடாது. கண்டிப்பாக தோசை மாவு இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வரப்போகிறோம். காய்ஸ் நம்ம வந்து வந்தாச்சு, நம்மளோட அக்காமடேஷன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஏரியாவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ் தான் இது. சூப்பராக இருக்குது. ஸோ வீடை பார்த்துட்டோம். இங்கேருந்து இப்போ கேப்லேருந்து எல்லோரும் நம்ம எல்லோரும் இறக்கி விட்டாங்க. டேரெக்டாக நம்ம அங்கே போகிறோம். வாங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம உள்ளே போகிறோம். இது நம்ம ஊரோட வீடெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ஃபோட்டோ காமிங்க. கரெக்டாக அவர் சொன்னார் இதுதான் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. அதுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா இந்த டோர் இருக்கும். இதுக்குள்ளார ஆக்சஸ் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பில்டிங் சொன்னார். அந்த பில்டிங் கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள். வாழை மரம்லாம் இருக்குது. பரவாயில்லடா. இந்த ஓனர் யார் நம்ம பார்க்கணும்டா. கைஸ் இது வந்து ஸ்விம்மிங் பூல். பட் நமக்கு இதுதான் வந்து ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம கேமராமேனுக்கு பேக் சைடில் இருக்க பில்டிங் தான் நம்மளோட ஓனரோட ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது வீடு. நம்ம யூகேல இருக்க மாதிரிலாம் இல்லை. இது வந்து கம்ப்ளீட்டாக ஐ மீன் யூகேல எப்படி இருக்காது. ஈஸியாக ஏதாவது ரெசார்ட்டுக்கு வந்தால் இருப்போம்ல அப்படி இருக்குது. வாங்க நம்ம ரூம் போகலாம் வாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி அக்காமடேஷன் வந்து லைக் டேரெக்டாக செல்ஃப் செக்கினாக தான் இருக்கும். ஸோ ஓனர்ஸோ இல்லை அதை எடுத்து நடத்துகிறவங்களோ அங்கே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக நான் போன இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் தான். ஃபுல்லாக அந்த எலக்ட்ரானிக் லாக் தான் இருக்கும். உள்ளே போனோடனே இதர் அந்த கீலெஸ் மாதிரி ஃபோனை டேப் பண்ணி ஃபோனில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமா ஃபோனை டேப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து அன்லாக் ஆகும். அப்படிலாம் மோஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சைடில் எங்கன்னா கீ லாக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாக் அதை நம்ம ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருந்து நம்ம கீ எடுத்துக்கலாம். அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான கோடு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் இதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக அவர் வந்து ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காரு. நீங்கள் கரெக்டாக வரும்போது உங்களோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும்னு அதோட பிக்சரு அது உள்ளார வந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்த ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆரோ போட்ட மாதிரி ஒரு பிக்சரு. அதுக்குள்ளார வந்த பிறகு வீட்டோட பிக்சர் அனுப்பிச்சார். ஸோ அந்த வீட்டோட பிக்சரில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே எழுதியிருக்கும். அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து யூகேலேருந்து இங்கே வந்ததுனால நமக்கு வந்து அது டேட்டா ரோமிங்லாம் ஆன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்பராக வராததுனால என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நல்லா நார்மலாக தெரியுது. வீட்டோட இமேஜ் பார்த்துட்டேன். அதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே தெரியும். ஓயே ஒரு வழியாக வந்து இந்த ஃபோன்லேருந்து ட்ரெத்தர் பண்ணி இன்டர்நெட் எடுத்து இந்த கீயை இருந்து எடுத்தாச்சு. ஸோ வீட்டுக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே திறந்தாச்சு. வாங்க எல்லா காலம் போ. ஏய் போதும்டா 5 பேருக்கு இது போதுமேடா. கொஞ்சம் உள்ளவா கைஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதுதான் வந்து லிவிங் ரூம். ஓகே ஹாலுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இது பேசிக்காக மச்சானுக்கு தான். அவன் தான் இப்போ கேமராவை பிடிச்சிருக்கான். பிகாஸ் அவன் தான் சிங்கிள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ இங்கே உட்காந்துட்டு மச்சான் நம்ம எல்லோரும் இங்கே பார்ட்டி பண்ணலாம். ஓகே யூ டோன்ட் வரி. மச்சான் நம்ம அங்கே போயிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது கிச்சன். ஸோ நம்மளே குக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கோட ஸ்டவ் தான். நம்மளே குக் பண்ணிக்கலாம். அண்ட் அவன் இருக்குது. இது என்ன ஃப்ரிட்ஜா? எஸ். ஒரு வாரத்துக்கு தேவையானதை வைக்கிறதுக்கு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குடா. இங்கே அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு வீட்டில் உட்காந்து மாங்க தேய்ச்சிட்டு வந்தோம். ஸோ இங்கே இது பாத் எடுக்கிற இடம், ஷவர் எடுக்கிற இடம். இங்கேயே ஷவரும் பண்ணிக்கலாம் போல்.
கைஸ் நாங்கள் ஒன்று மறந்துட்டோம், குளிக்கிறது ஓப்பனாக வச்சுருக்காங்க ஓகே, பட் அதுக்கு டோரு அப்படின்றத. ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்போ யாருன்னா ஒருத்தர் குளிக்கணும்னு வந்தாங்கன்னா அந்த டைமில் யாருக்காவது வந்து அயன் பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த டோரை தான் லாக் பண்ணிட்டு பண்ணணும் போல். ஸோ மேலே ஏறி வந்த உடனே இந்த பக்கம் ஒரு ரூம், இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. மச்சான் இந்த ரூம் போகலாம். நம்மால் இடம் பிடிச்சி வச்சிருக்கு பாரு முன்னாடியே பேக்கை போட்டு. ஓகே ரூம் நல்லா காம்பேக்டாக குட்டியாக க்யூட்டாக இருக்குது. யா சூப்பராக இருக்குல்ல. அது பாரு அந்த கபோர்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் அந்த இடத்துல வெறும் அந்த இது ராடை மட்டும் வச்சு விட்டாங்க ட்ரெஸ்ஸை மாட்டுறதுக்கு. ஸோ இங்கே ஒரு ஏர் கண்டிஷனிங் இருக்குது. அண்ட் சேம் வே அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. சேம் ஸ்ட்ரக்சர் தான் ரூமும். இங்கே ஒரு ஏர் கண்டிஷனிங். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட அக்கோமடேஷன். லண்டனில் ஆரம்பித்து பாரிஸ்க்கு வர வரைக்கும், பாரிஸில் வந்து அந்த அக்கோமடேஷன் வர வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ நிறுத்திக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறேன், ரொம்ப மூச்சு வாங்குது. மச்சான் தேங்க்யூ ஸோ மச்டா வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ கைஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஃப்ரான்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ எடுக்கிறோம், தெறிக்க விட்றோம். ஓகே துபாய்க்கு போன மாதிரி. இப்போ இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஏதோ எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் ஸ்டைலில் ஏதோ எடுக்கிறேன். ஓகே ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், எப்படி மாற்றிக்கணுமோ அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll just make sure to change that. Okay, take care, bye bye, tata.